என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. காய்ஸ், இந்த அல்ஃபக்தி நெய்பர்ஹுட்டில் இந்த அரேபியன் டீ ஹவுஸுங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு கடை தான். இது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இது கொஞ்சம் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. கைண்ட் ஆஃப் அந்த அரேபியன் ஸ்டைலை வந்து ரெப்ளிகா பண்ணுறங்காட்டி இது கொஞ்சம் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு அரேபியன் டீ ஹவுஸ் காஃபி ஹவுஸில் அவுட் சைட் பாருங்கள் உட்காரத்துக்கு எந்த பிளேஸ் கொடுத்துருப்பாங்கன்ட்டு. ஸோ இதை நான் வந்துட்டு எப்போவுமே எனக்கு இது ஒரு ஆசை தான். நான் ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்குறேன். நம்மளால சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டு பார்ப்போம், எப்படின்னு தெரில. காய்ஸ், நம்ம வந்து மெனு செக் பண்ணி பார்ப்போம். எல்லாமே கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து பசிக்கலை, இல்லைன்னா கூட ஏதாவது வாங்கியிருப்பேன். ஸோ நம்ம ஒரே ஒரு சின்னமான் டீ மட்டும் குடிப்போம். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்பக்ஸில் காஃபி குடித்தாச்சு. பட் இருந்தாலும் டீ இங்கே ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனால டீ குடிச்சு பார்ப்போம். காய்ஸ், இங்கே பாருங்கள், இவங்க வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் நம்ம கொண்டு வர திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் போல். இவங்க கெஸ்டர்லாம் சூப்பராகவே இருக்குது. நம்மளை எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்க பாருங்கள். இவங்களோட இன்டர் ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு அராப் ஸ்டைலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன தெரியுமா? இது வந்து பெப்பர் போட்டு வச்சுக்கிற ஒரு டப்பா. பாருங்கள், இது கூட அராப் ஸ்டைலில் வச்சுருக்குறாங்க. எல்லாத்த விட எனக்கு பிடிச்சது இதுதான். இந்த பேக் பாருங்களேன், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. இந்த பேகு, அப்புறம் வந்து இது வந்து வெட் டிஷ்யூ, வைப்ஸு, அந்த தண்ணி குடிக்கிற டம்ளார் பாருங்கள், இது கூட எப்படி வச்சுருக்குறாங்கன்ட்டு. இந்த ஆம்பியன்ஸுக்கு தான் வந்து காசே. ஏன்னா ஒரு டீ வந்துட்டு நம்ம ஊர் காசுக்கு இப்போ நம்ம குடிக்க போகிற டீ வந்துட்டு 600 ரூபா. காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு லவ் பேர்ட்ஸ் இருக்குது. நைஸில். காய்ஸ், நம்மளோட சின்னமன் டீ வந்துருச்சு. எப்படி சர்வ் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் வந்துட்டு நம்ம குடிக்க போகிற டம்ளாரு. கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்துட்டு ஒரு பாட்டில் சின்னமன் டீ ப்ளஸ் வந்து சுகர்ஸு, ப்ரௌன் சுகரு, ஸ்வீட்னஸ்ஸு, ஒயிட் சுகரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சின்னமன் டீ வந்து நான் வந்து இது வரைக்கும் குடித்ததே கிடையாது. சின்னமன்கிறது பட்டை லவங்கம் மாதிரி, அதுவும் இன்னொரு இது தான். அராப்ஸ் வந்து அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பிரியாணி, பட் அவங்க டீ எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. க்ரீக்குக்கு பக்கத்தில் ஸ்டார்பக்ஸா இல்லை அரேபியன் டீ ஹவுஸான்னு கேட்டால், என்ன கேட்டால் நான் அரேபியன் டீ ஹவுஸ் பெட்டர்னு சொல்லுவேன். பிகாஸ் ஸ்டார்பக்ஸ்லேயும் ஒரு காஃபி வந்து 26 திராம், இங்கே ஒரு டீ வந்துட்டு 25 திராம். பட் ஆனால் இது வந்து 4 பேர் குடிக்கலாம். காய்ஸ், 25 திராமுக்கு ஒரு கப் டீ இல்லை, இந்த ஃபுல் பாட்டுமே நமக்கு தான். கண்டிப்பாக ஒரு 4 பேர் குடிக்கலாம். இந்த கப்பு வந்துட்டு பார்க்க தான் சின்ன சைஸு. பட் ஆனால் சின்னமன் டீயும் வந்து நம்மளால் நிறையா குடிக்க முடியாது. கொஞ்சம் குடித்தாலும் வந்து திகட்டிரும். காய்ஸ், நான் தனியாக வந்தனால என்னால் ஃபுல் டீயே குடிக்க முடியல. ஸோ நான் பார்சல் வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு. பார்சல் பாருங்கள் எப்படி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு. நீங்கள் அல்ஃபக்தி நெய்பர்ஹுட் இல்லைன்னா க்ரீக்குக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அரேபியன் டீ ஹவுஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருந்தாலும், சப்போஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ ஸ்டார்டர்ஸோ இல்லை வந்துட்டு டீயோ இந்த மாதிரி டீ காஃபிக்கு இந்த ஆம்பியன்ஸை என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அல் குபைபா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறோம். கைஸ், மறக்காமல் இந்த அவுட்டோர் டைனிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு துபாய் மரீனா போக போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.